நமஸ்காரம். இன்னைக்கு நான் கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போறேன். அடுப்பத்தை வச்சு இப்ப சட்டி போட்டு புளி கரைச்சி விட்டுருக்கேன். உப்பு போட்டு மிளகாய் போடுறேன். உப்பு போடுறேன். கத்திரிக்காய் போடுறேன். சாம்பார் பொடி போடுறேன். பச்சை மிளகாய் போடுறேன். தக்காளி போடுறேன். பெருங்காய பொடி போடுறேன். பருப்பு ஒரு 100 கிராம் நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். அது இப்ப புளி தண்ணி கொதிச்ச உடனே இதை கரண்டியால நல்லா மசிச்சு விட்டு அதை புளி தண்ணியில ஊத்திட வேண்டியதுதான். புளி கரைச்சி விட்டேன் இல்லையா, அதை மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி போட்டேன், காயும் போட்டேன், எல்லாம் சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கு. அது 3 to 5 நிமிஷம் ஒரு மீடியமா வச்சு நல்லா கொதிக்கட்டும். புளி பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கணும். புளி தண்ணி கொதிச்சு விட்டு பருப்பு ஜலம் விட போறேன். பருப்பு அதில் போட்டுட்டேன், நல்லா மசிச்சுட்டு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்புறம் தாளிச்சு கொட்டணும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சு கொட்ட போறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறேன். ரெண்டு வெந்தயம் போடு. சாம்பார்ல கடுகு தாளிச்சு கொட்டிடுறேன். இப்போ சாம்பார் ரெடி. கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு சாம்பார் ரெடி. கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.